ஹாய், ஹலோடா! இப்ப நம்ம ஜெமினா மினி சீரிஸ் நாம் எங்கே சென்றாலும் ஃபைனல் பார்ட். அப்புறம் முக்கியமான விஷயம், ஹெட்செட் மஸ்ட். ஹெட்செட் போடாம கேட்காதீங்க. ஹெட்செட் போடுங்க. இப்ப நம்ம அப்படியே எஃப்எஃப்குள்ள போயிடலாம். போன பாட்டுல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா வந்து, ஆரம் வந்து இந்த டைம் இருப்பாரு, உங்க அம்மா வந்து டைம் இருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம்மிக்கு மேரேஜ் வந்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ உங்களை வந்து மாமாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து வீட்டுல கூட்டு வந்திருப்பாங்க. நீ உள்ள வர்றதுல இருந்து எல்லாத்தையும் வந்து ஜிம்மின் ஒரு ஓரமா வந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்திருக்காரு. இப்போ வந்து உங்க மாமா வந்து நீ தாண்டா பொண்ணு. என்னது நானா? ஆமாம்மா நீதான். என்ன மாமா என்ன மாமா பேசுறீங்க? அது எப்படி மாமா நான்? ஏன் உனக்கு என்ன? அப்படி சொல்லி இப்போ வந்து ஷா கேட்குறா. அக்கா நீ கூட பேசுறதுக்கா? நான் எப்படிக்கா? நான் வேற ஒருத்தவங்களோட ஒய்ஃபா நீ? அப்படி சொல்லி ஷா வந்து கேட்குறா. நீங்க அப்படியே தலையை கீழே குஞ்சுக்கிறீங்க. இப்போ உனக்கு என்ன? அக்கா ப்ளீஸ், நான் இந்த மேரேஜ்க்கு நான் ஒத்துக்கல. உனக்கு ஜிம்மினை பிடிக்காதா? அக்கா உனக்கு ஜிம்மினை பிடிக்காதா? பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தலையை கீழே குஞ்சுக்கிறீங்க. அப்புறம் என்ன இந்த மேரேஜ்க்கு உனக்கு? இப்பதானே சொன்னேன், கையில குழந்தை இருக்குக்கா. குழந்தை இருக்கட்டும். என்னப்போ குழந்தையோட தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஜிம்மின் சொல்றாரு. என்னக்கா பேசுற? ப்ளீஸ்க்கா, இந்த பாரு, நாளைக்கு உனக்கும் ஜிம்மினுக்கும் மேரேஜ், புரியுதா? இதெல்லாம் ஷா தான் பேசிட்டு இருக்கா. உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் வந்து ஜிம்மின் வந்து கையை கட்டிட்டு உங்களை மட்டுமே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. மாமா நீங்களாவது எங்க எல்லாருடைய இதுவும் அதான் அப்படின்னு வந்து இப்போ வந்து உங்களுடைய பெரிய மாமா வந்து சொல்றாரு. என்ன பேசுறீங்க நீங்க? இது எப்படி செட் ஆகும் அத்தை? அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து வாயை மூடிடுறீங்க. அப்போ உங்க மாமா 2வது மாமா வராங்க. எந்த அத்தையை பத்தி பேசுற? மாமா அத்தை? அத்தையா? அவளா? இங்க வா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க ஜிம்மினோட அம்மாவை. அவங்க அம்மா வந்து அப்படியே நிக்கிறாங்க. வயன்கிட்ட சொல்லு அப்படி சொல்லும் போது இப்போ நீங்க வந்து நிமிர்ந்து வந்து உங்க அத்தையை பாக்குறீங்க. மன்னிச்சுக்க வயன், அத்தை மன்னிச்சுக்கம்மா. நாளைக்கு உனக்கும் ஜிம்மினுக்கும் தாம்மா மேரேஜ் அப்படின்னு சொல்லி தலையை கீழே குஞ்சுக்கிறாங்க. நீங்க திரும்பி திரும்பி சுத்தி சுத்தி எல்லாரையும் பாக்குறீங்க. ஆனா ஜிம்மினாவை மட்டும் பார்க்கவே மாட்டீங்க. எல்லாருமே உங்களை பத்தி ஸ்மைல் தான் பண்றாங்க, ஒத்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க. புரியுறப்ப பார்த்துக்கலாம். இப்போ ஏற்கனவே டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இப்போ மேரேஜுக்கு ரெடி ஆகணும், புரியுதா? இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. டைம் பார்த்தா மார்னிங் 4:00 ஆகுது. இப்போ டைம் ஆயிடுச்சு. 5:30 மணிக்கெல்லாம் முகூர்த்தம். போய் ரெடி ஆகு. என்னக்கா பேசுற? வாடி அப்படி சொல்லிட்டு இப்போ ஷா வந்து உங்களை இழுத்துட்டு போறா. பின்னாடியே வந்து ஷகுன் வந்து குழந்தைய தூக்கிட்டே போறா. ஒரு சின்ன ஸ்மைலோட ஜெமினி இவ்வளோ நேரம் உங்க ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ கூட என்னைய பார்க்க மாட்டேன் நீ? சரி பார்த்துக்கிறேன் விடு. இதுக்கு மேலே நீ என்னைய மட்டும்தானே பார்க்கணும். பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணுறாரு. இப்போ டயாங்கு ஜங்குக்குலாம் வந்து மச்சான் அப்புறம் நினச்சது நடந்துருச்சு. அப்போ வந்து அப்படியே ரூம்குள்ளே போகிறாங்க. ரெடி ஆகுடா. அப்போ வந்து டேயோட கையையும் ஜங்குக்குடைய கையையும் ஜிம்மி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக இது நடந்துருக்காது. இப்போ தாண்டா எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. இத்தனை நாள் எப்படி இருந்தோம் தெரியுமா? நாங்கள் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியே எங்களுக்கு தெரிலடா. அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டோம்டா அப்படின்னு சொல்லி டே போய் ஜிம்மினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஜிம்மினை அப்படியே ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. டேய் அப்படி சொல்லி இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறாரு, அப்படியே பிரித்து எடுத்து கண்ணு தொடச்சிட்டு இப்போ எதுக்குடா அழுகுற? அழுகக்கூடாதுடா. டே ஹாப்பி டியர்ஸ் கூட உனக்கு வரக்கூடாது ஜிம்மினா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். சரி ஓகே, இப்படியே தேங்க்ஸே சொல்லிட்டு இருந்தா உன் பையனை நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேடா சரி போய் நீ கிளம்பு போ, நாங்களும் ரெடி ஆகணும். முதல்ல என் பொண்டாட்டிங்களை ரெடி பண்ணுடா அப்படி சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் போறானுங்க. ஜிமின் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே போறாரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் வந்து மனவரையில் உட்காந்துருக்காரு. கோயிலில் தான் மேரேஜ். பக்கத்தில் வந்து உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. கேட்டு கேட்டு டயர்ட் ஆகிட்டுங்க. நீ எதாக இருந்தாலும் அப்புறமா ஜிமினாடி கேட்டுக்க, நீ எதாக இருந்தாலும் ஜிமினாடி கேட்டுக்க, இதே தான் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஜிமினா ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே உங்களை கூப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க.
பக்கத்துல அவங்க குழந்தை வேற தத்தக்கா புத்தக்கான்னு உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நடந்து வருது. எல்லாருமே ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறாங்க. நீங்க நிஜம் அப்படிங்கிறீங்க. அம்மா அப்படிங்குது. என்னடா நீ ஸ்மைல் பண்ணும்போது அழகா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது. ஒரு மாரி குழந்தைங்க பாஷையில சொல்லுது. அப்படியா அப்படி சொல்லி இப்போ வந்து நீங்க அந்த பாப்பாவ தூக்கி அப்படியே கிஸ் பண்றீங்க. ஜிமின் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஷகுன் வந்து பாப்பாவ குட்றி அக்கா அழுவா அழுவ மாட்டேன் அப்படி சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. இப்ப அவனே நல்லா இருக்கிறான். நீ இருக்க பாரு அப்படி சொல்லிட்டு இப்ப ஷகுன் வந்து அந்த குழந்தைய வாங்கிக்கிறா. ஷாதா போய் உங்களை போய் உட்கார வைக்கிறா. ஆருஷி வந்து நிக்கிறா பின்னாடி. இப்போ கூட ஜிமினோட மூஞ்சிய நிமிர்ந்து கூட பார்க்கல. அவங்க வந்து மேரேஜ்க்கான எல்லா சம்பிரதாயம் வந்து போய்க்கிட்டே இருக்கு. ஒரு வழியா ஐயரே என்னப்பா எப்போ மந்திரத்தை சொல்லி முடிப்ப நாங்க அப்படியே ரெடியா இருக்கிறோம். ஏப்பா எதா இருந்தாலும் கரெக்டா சம்பிரதாயம் எப்படி பண்ணோம். அவங்க காலங்காலத்துக்கு நல்லா வாழணும்ல. ஆமா ஐயரே. ஆனா நம்மளும் தான் ஒரு ஐயர் பார்த்தோம் பாரு. ச்சீ அப்படிங்கிறாரு ஜம்புக்கு. ஏன்டா டேய் அவரு அரையும் குறையுமா சொன்னனால தான் இன்னைக்கு ஜிம்மும் அப்புறம் வந்து வயலும் வந்து ஒண்ணா உட்காந்துருக்காங்க. இருந்தாலும் பாவம்டா அந்த ஆரம்பம். ச்சே பாவம்ல அந்த ஆரம்பையா. அவரும் அவங்க ஒய்ஃபோட ஹாப்பியா இருப்பாருடா சொர்க்கத்துல போய் அப்படின்னு வந்துட்டே சொல்றாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பேசிட்டே இருக்காங்க. இங்க வந்து கரெக்டா ப்ராப்பரா வந்து ஐயர் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. ம் கெட்டி மேல அப்படிங்கிறாங்க. எல்லாரும் வந்து கையில அர்ச்சதையோட ரெடியா இருக்காங்க. ஜிம்மின் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மைலோட அந்த தாலியை எடுத்துட்டு போறாரு. நீங்க உங்களுக்கு ஸ்மைலே வரல. ஒரு மாதிரி இந்த அவ்வளோ ஒரு கன்ஃபியூஸோட அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த ஜிம்மின் வந்து உங்ககிட்ட வந்து அப்படியே தாலி கட்டுறாரு. நீங்க அப்படியே சைடா வந்து ஜிம்மினை பாக்குறீங்க. ஜிம்மின் வந்து உங்களே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. உங்க கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது. அப்படியே கிட்ட வந்து அப்படியே தாலி கட்டும்போது இதுக்கு மேல நீ அழுவக்கூடாது புரியுதா அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே பேசாம ஆயிருங்க. கீழே தலையை கீழே குனிஞ்சுக்கிறீங்க. உங்க கண்ணுல இருந்து டியர்ஸ் வருது. ம். இப்போ வந்து குங்குமத்தை வைப்பா அப்படிங்கிறாங்க. பின்னாடி வந்து ஆருஷி தான் வந்து முடிச்சு போயிட்டு இருக்கா. இப்போ ஜிமின் வந்து ஆருஷியை பார்த்து பிரைட்டா ஸ்மைல் பண்றாரு. ஆருஷி வந்து அவ்வளோ ஒரு பிரைட்டா ஸ்மைல் பண்றா. இப்போ வந்து 3வது முடிச்சையும் போட்டாச்சு. குங்குமம் வைப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து குங்குமத்தை எடுத்து போய் சுத்தி அப்படியே நெத்தியில வந்து வைக்கிறாங்க. அப்போ உங்க கண்ணுல இருந்து டியர்ஸா வருது. இப்படியே அழுதுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. நீங்க ராத்திரி கவனிச்சுக்கிறாரு அப்படிங்கிறாரு. நீங்க டக்குன்னு திரும்பி ஜிம்மில பாக்குறீங்க. ஜிம்மின் வந்து நார்மலா அந்த பக்கம் திரும்பி அவர் பாட்டுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கிறாரு. சரிப்பா அக்னியை சுத்தி வாங்க அப்படி சொல்லி இப்ப அந்த அந்த ப்ராசஸ் அங்க போயிட்டு இருக்குது. கண்ணே கனியே உனை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. அடுத்து வந்து மெட்டி போடுங்கங்கிறாங்க. இப்போ வந்து மெட்டியும் போடுறாங்க. எல்லா மேரேஜும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுச்சு. இப்போ நேரா வந்து உங்களை வந்து ஜிமினோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. இப்போ உங்க அத்தை தான் வந்து ஆர்த்தி எடுக்கிறாங்க. உங்க அத்தை ஃபேஸ்ல வந்து ஸ்மைல் தான் இருக்கு. நீங்க உங்க அத்தையோட ஃபேஸே தான் ஒரு கேள்வியோட பார்த்துட்டே இருக்கீங்க. உங்க கையில வந்து ஆரமோட குழந்தை இருக்குது. இப்போ வந்து உங்க அத்தை வந்து உங்களுக்கு திருஷ்டி கழிச்சிட்டு முதல்ல ஜிம்மினுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வச்சுட்டு 3வது வந்து அந்த குழந்தைக்கும் வைக்கிறாங்க. சரிப்பா உள்ள போங்க வலது கால் எடுத்து வச்சு உள்ள போம்மா அப்படிங்கிறாங்க. நீங்க 2 பேருமே அப்படியே உள்ள போறீங்க. உங்களுக்கு இன்னமும் வந்து அப்படியே குழப்பமா இருக்குது. இப்போ வந்து சாப்பிட சொல்றாங்க. அங்க இருக்க விளக்கேத்துறது, சாமி கும்பிடுறது எல்லா சம்பிரதாயமே அப்படியே முடியுது. அந்த வீடே வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஜிமினிய வந்து பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. இப்போ வந்து எல்லாருமே சோஃபால வந்து உட்கார்ந்துக்கிறனால உங்களுக்கு அப்படியே டைட்டா இருக்குது. நீங்க அப்படியே ஜிம்மின உரசி உட்கார்ற மாதிரி தான் இருக்கு. கையில வந்து யோஞ்சன் பாப்பா வச்சிருக்கீங்க. அம்மா அம்மா அப்படிங்கிறான். என்னடா செல்லம் பசிக்குது பாப்பாக்கு அப்படின்னு வயித்த காமிச்சு கேட்குறான். நீ வந்து எந்திரிக்கலான்னு போறீங்க. அப்போ வேகமா ஷா வந்து பெரியம்மா ஊட்டி விட்டாமா? பெரியம்மா அப்படிங்கிறான். நான் ஊட்டி விடுறேன் நீ இங்கேயே உட்காரு அப்படிங்கிறாங்க. நீ பேசாம உட்காந்துடுறீங்க. இப்போ வந்து அப்படியே வந்து கூட்டு போறாங்க. கூட்டு போய் என்ஜின் பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விடுறாங்க. ஊட்டி வந்து பாப்பாவை அப்படியே தூங்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு பாலும் பழம்லாம் கொடுக்குறாங்க. நீங்க எல்லாமே சாப்பிட்றீங்க. இப்போ கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிருக்கோம். இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து அப்படியே கையை பிசைஞ்சிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கிறீங்க. வயன் சொல்லுங்க மாமா. ஓ ஜிம்மின் போறான் பாரு.
ஜிம்மின் ரூம் தெரியும்ல உனக்கு? அப்படி சொல்லி தலைய ஆட்டுறீங்க. அந்த பழைய வீடு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜிம்மினோட ரூம் எங்க இருக்குன்ட்டு. இ இ இ நான் அப்படி சொல்லி கைய பெசஞ்சுட்டே நிக்கிறீங்க. அட போம்மா! போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. போய் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி உங்க பெரிய அத்தை சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. போய் வாசல்லயே போய் நிக்கிறீங்க. ஜிமினா வந்து அந்த பக்கம் வாசல்ல நின்னுகிட்டே தான் இருக்கிறாரு. டோர் வந்து சாத்தியிருக்கு. நீங்க எப்போ வருவீங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் ஆப்போசிட்ல நின்னுகிட்டே இருக்காரு. நீங்க வந்து மெதுவா அந்த டோர வந்து ஓப்பன் பண்றீங்க. உங்கள வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. நீங்க வந்து உள்ள வரீங்க. உள்ள வரும்போது, "இந்தா ஜிம் பயான்" அப்படின்னு சொல்லி இப்ப ஆருஷி தான் உள்ள வரா. "இந்தா உன்னுடைய லக்கேஜ்." "டேய் ஜிமினா ஹேப்பியா?" அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வேகமா ஜிமின் வந்து ஆருஷிய ஹக் பண்ணிட்டு, "செம்ம ஹேப்பிடி. நீங்கலாம் இல்லன்னா நிச்சயமா இது நடந்திருக்காது." அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ ஹக்க வந்து பிரேக் பண்ணிட்டு, "வயன் அ அண்ணி ஹேப்பியா?" "எனக்கு ஒண்ணும் உனக்கு எல்லாம் புரியும்." ஜிமின் சொல்லுவான். "சரியா? நீ இத நினைச்சும் இது பண்ணாத. எல்லாரும் இதுக்கு சம்மதமாயி தான் இந்த மேரேஜ் உனக்கு நடந்திருக்கு. புரியுதா? எங்க அம்மா நினைச்சு பயப்படாத. நாங்க எல்லாம் இருக்கோம் உனக்கு. ம். முக்கியமா ஜிமின் இருக்கான் உனக்கு. புரியுதா? அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லி தலைய ஆட்டுறீங்க. இப்போ உங்களும் டைட்டா ஹக் பண்ணிட்டு, சரி ட்ரெஸ் மாத்திக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டோர சாத்திட்டு போயிடுறாங்க. நீங்க அப்படியே தான் நிக்கிறீங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே தான் நிக்கிறீங்க. அந்த லக்கேஜ கீழ வச்சபடி அப்படியே கைய பெசஞ்சுட்டு அப்படியே நிக்கிறீங்க. ஜிமின் கன்னத்துல கைய வச்சு உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படின்னு சொல்லி குரல வந்து இது பண்றாரு. நீங்க வந்து அப்படியே அவர் மூஞ்சிய பார்க்கல. லைட்டா நிமிர்ந்து அவர் ட்ரெஸ்ஸ தான் பார்க்குறீங்க. அவர் வந்து வேட்டி சட்டை போட்டு உட்கார்ந்துருக்காரு. ம். இல்ல எவ்வளோ நேரம் அப்படியே நிக்க போறீங்க மேடம்? நீங்க சைலன்ட்டா நிக்கிறீங்க. உன்னைய தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறாரு. நீங்க அப்படியே பேக்ல போய் அப்படியே டோராண்ட போய் நிக்கிறீங்க. "பாத்து பாத்து டோர உடைச்சுட்டு வெளிய போய் விழுந்துற போற" அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே சைலன்ட்டா தான் நிக்கிறீங்க. டோர தொறந்துட்டு போலான்னு பார்க்குறீங்க. அவரு வேகமா வந்து டோர வந்து அப்படியே லாக் பண்ணிர்றாரு. உங்க கை மேல கை வச்சு டோர லாக் பண்றாரு. நீங்க அப்படியே நிக்கிறீங்க. உங்க ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரேஸ் ஆகுது. "எங்க போற?" நான் ஷா ரூமுக்கு போறேன். ஷா ரூம்ல ஜின்னண்ணா இருப்பாரு. அங்க போய் ட்ரெஸ் மாத்துவியா? என்ன பேசுறீங்க? அப்படின்னு சொல்றீங்க. வேற என்ன? அங்க போய் ட்ரெஸ் மாத்து. போய் வாஷ்ரூம் போ. ட்ரெஸ் மாத்துறதுக்கு இடம் இருக்கு. அத விட்டுட்டு என்னமோ ஷாக்கா ரூமுக்கு போறேங்கிற? நீங்க இருக்கீங்களே அப்படிங்கிறீங்க. இப்போ வந்து அவங்கள அப்படியே திருப்புறாரு. உங்க சீக்ஸ வந்து ஹோல்ட் பண்ணி அவருடைய ஐஸோட வந்து பார்க்க வைக்கிறாரு. நீங்க அப்பவும் வந்து உங்க இமைய வந்து அப்படியே கீழ குனிஞ்சுக்கிறீங்க. உங்க சீக்ஸ வந்து அப்படியே டைட்டா பிடிக்கிறாரு. அப்படிங்கிறீங்க. "அப்ப என்னைய பார்றி." "இல்ல" அப்படி சொல்லி தலைய ஆட்டுறீங்க. "பார்க்க மாட்டேன்." "என்ன சொன்ன? மேரேஜு பண்ணிக்க மாட்டேன்னு." "ம். என்னைய மேரேஜ் பண்ணிக்காம, கடைசி வரைக்கும் என் நெனப்பாவே அந்த குழந்தைய வளர்த்துட்டு இப்படியே வாழ்ந்துடலான்னு உன் மனசுல எண்ணம். அப்படித்தானே? எப்புட்றீ? எப்படின்னு எப்படி யோசிக்கலாம்? நீ மட்டும் என் நெனப்போட வாழுவ, நான் மட்டும் வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வேன்னு நீ நெனச்சியா? எப்படி நெனைக்கலாம்? நீ எந்த அளவுக்கு அ நீ நெனச்சிட்டு இருந்தியோ, அதே அளவுக்கு தானே நானும் உன்னைய நெனச்சிட்டு இருப்பேன். ம். சொல்லு. ஒண்ணு உன்னைய கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன். அப்படி இல்லன்னு சொன்னா நான் செத்துருப்பேன்டி அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் வாய வந்து அப்படியே பொத்திர்றீங்க. கண்ணெல்லாம் கலங்கிட்டு உங்களுக்கு. அந்த கைய வேகமா எடுக்குறாரு. ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிர்றாரு. என்னடி நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? ம். என்ன நெனச்சிட்டு இருக்க? என்னமோ கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னியா? நான் தான்டி அங்க வந்து டயாங்ட்ட சொல்லி, டயாங் வந்து ஜின்னாயாங்கிட்ட சொல்லி, ஜின்னாயாங் வந்து ஷாட்ட சொன்னாங்க. செகண்ட் மேரேஜ பத்தி. என்னமோ நான் கல்யாணமே பண்ண மாட்டேன். நான் இப்படியே இருந்துருவேன். குழந்தை மட்டும் போதும்ன்னு சொன்னியா? ம். அப்பவே ஓகே சொல்லியிருந்தா, இவ்ளோ வந்து ஒரு என்ன சொல்றது? ஆனா இதுவும் நல்லா தாண்டி இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸா உன்னுடைய ஃபேஸ பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு தெரியுமா? ம். அப்படிங்கிறாரு. நீங்க வந்து அவரே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கல்யாணம் நடக்குது. ஒரு மனசுக்கு புடிச்சவனோட மூஞ்சி எங்கன்னா சிரிச்ச மாரி வச்சிருந்தியாடி? மூஞ்சி வந்து ஒரு மாரி குழப்பமா, ஒண்ணு கண்ணு கலங்குற, இல்ல அழுவுற, இல்ல என்னமோ யோசிக்கிற. ஆனா சிரிக்க மட்டும் மாட்ற. எப்படி சிரிப்பாங்க? எப்படி சிரிப்பாங்க? நெ நைட்டு வரைக்கும் நீ வேற ஒருத்தவங்களோட
கல்யாணம் ஆக போது நான் நினச்சிட்டு இருந்தான். திடீர்னு நைட்டு கூட்டியாந்து ஒரு 4 மணி 3 மணிக்கு கூட்டு வந்து நீ தான் போடணும்னு சொன்னா எப்படி? ஒரு 3 மணி நேரத்துல அத எப்படி பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்படின்னு வந்து பேசுறீங்க. அவரு கன்னத்துல கை வச்சுட்டு கைய கட்டிக்கிட்டு உங்கள தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஓஹோ! அப்புறம்? ஆமா. அ நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாரி உங்களுக்கு நடந்தா எப்படி இருக்கும்? இந்த பாரு அது பெரிய விஷயம் நடந்துச்சு. புரியுதா? நைட்டு ஃபுல்லா அந்த ஈவினிங் ஒரு எத்தன மணிக்கு? ஒரு 4 மணிக்கு இந்த விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு எல்லாம் பண்றதுக்கு நைட்டு 8:00 ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்க ஷகுன் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி, அப்புறம் வந்து சுகா அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லி உன்ன கூட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப மேரேஜுக்கு 1 ஹவர் தான் இருந்துச்சு. கிளம்ப வேணாம், ரெடி ஆக வேணாம், உட்காந்து உன்கிட்ட விளக்கு குடுத்துட்டு இருப்பாங்களா? அப்படிங்கிறாரு. ஆமா. அப்போ கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா, அது எப்படி திடுதிப்புன்னு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க? பண்ணணும்டி. ஜிமின் அத்தான்கிட்ட உட்காரு, தாலி கட்டிக்கோன்னு சொன்னா நீ பண்ணணும். விளக்கம் கேட்கக்கூடாது. புரியுதா? அப்படிங்கிறாரு. நீங்க திரு திருன்னு அவரே தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இங்க வாயேன் அப்படிங்கிறாரு. வரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. இங்க வாடி நான் சொல்றேன் எல்லாத்தையும் தெளிவா அப்படின்னு கூப்பிடுறாரு. சரி ஓகேன்னு சொல்றாங்க. நின்னுட்டே பேச கால் வலிக்குதுடி வாடி அப்படி சொல்லி உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் பெட்ல போய் உட்கார வைக்கிறாரு. நீங்களும் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. உங்கள அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்க நிமிர்ந்து பார்க்குறீங்க. சொல்லு ஏன் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? என்னடி? உன்னை இப்படி பார்க்குறது இத்தனை வருஷ கனவு தெரியுமா? என் பக்கத்துல என் பொண்டாட்டியா நான் கட்டின தாலி அப்படி சொல்லி அந்த தாலிய வந்து அப்படியே கைய தூக்கி காட்டுறாரு. இப்போ உங்க ஃபேஸ திருப்பி நான் வச்ச குங்குமம் உன் ஃபேஸ்ல ஒரு குழப்பம் இருந்தாலும் அதுல ஒரு ஜிம்மினோட ஒய்ஃப் ஆயிட்டோம் அப்படிங்கிற ஒரு பிரைட்னஸ் தெரியுது பார்த்தியா? செம்ம அழகா இருக்கடி. செம்மையா இருக்க தெரியுமா? அப்படின்னு சொல்றாரு. பேச்ச மாத்தாதீங்க ஜிமின் அத்தான் அப்படிங்கிறீங்க. பார்றா அத்தான்னு சொல்ற. நீ அத்தான்னு சொல்லி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அன்னைக்கு பஸ்ஸில் ப்ளீஸ் அதை பற்றி பேசாதீங்க. அன்னைக்கு நான் எவ்வளோ ஹார்ட்டாக இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஓஹோ, மேடம் மட்டும்தான் ஹார்ட்டாக இருந்தீங்க. சரி, என்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படிடி நீ சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்? நான் வந்து இந்த மேரேஜுக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்க அம்மா செத்து போயிடுவேன்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. அது என்னமோ கரெக்டு தான். அப்படி ஒத்துக்கிட்டு தான் இந்த கல்யாணமே ஆச்சு. ஆனா வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கலடி. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? உன் அண்ணங்க, என் அக்கா எல்லாருமே தான் அதுக்கு காரணம் தெரியுமா? அப்படியா? அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. முத நாள் சாயந்தரம் ஒரு 3 மணி இருக்கும். அவர் வந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து டேக்குக்கு 2 பேரும் வந்து ரூம் டோரை வந்து தட்டிக்கிட்டே நிக்கிறாங்க. ஓப்பன் பண்றான்னு சொல்லிட்டு அவரும் போய் அப்படியே ஓப்பன் பண்றாரு. பார்த்தா ஜிம்மின் அப்படியே அழுதபடியே நிக்கிறாரு. டேய் மச்சான் என்னடா ஆச்சு? அப்படி சொல்லி டே தான் உள்ள வந்து கேக்குறாரு. ஜங்குக்கு வந்து டோரை லாக் பண்ணிட்டு என்னடா ஆச்சு? டேய் ஜிம்னா இல்லடா இல்லடா ப்ளீஸ்டா எதுனா பண்ணுங்கடா ப்ளீஸ்டா. நான் இங்கேருந்து ஓடிடுவா? ஓடிடுறியா? வெளியே பாரா எவ்வளோ ரிலேஷன் உட்காந்துருக்காங்கன்னு. இல்லடா ப்ளீஸ்டா டே 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 வயன் இல்லாத ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்கலடா நான் செத்துருவேன்டா ப்ளீஸ்டா. இப்போ நான் சாகலாம் தானே இருந்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓங்கி பலார்னு வந்து இப்போ ஜங்குக்கு தான் அடிக்கிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுல? நீலாம் என்ன ஆம்பளை இல்லையா என்ன? உனக்கு வந்து நினைச்சது அடைய தெரியாதா என்ன? அன்னைக்கும் அப்படிதான். அன்னைக்கு வயன் வந்து ஓகே சொன்னாலும் நீ என்ன பண்ணியிருக்கணும்? உங்க அம்மா கையை உதறி விட்டு தரன்னு வயனை இழுத்துட்டு போய் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்க கூடாது. அன்னைக்கு நீ சான்ஸை மிஸ் பண்ணிட்ட. இன்னைக்கும் வந்து சான்ஸை மிஸ் பண்றியா அப்படின்னு வந்து ஜங்கூர் கேக்குறாரு. என்னடா சொல்ற? ஆமா, இப்ப என்ன அவ ஹஸ்பண்டோட இருக்கிறாளா? ஹஸ்பண்டோட வாழ்ந்தா அது வேற விஷயம். இன்னைக்கு ஹஸ்பண்டோட இல்லதானே? ஏன் நீ நினைச்சா மேரேஜ் பண்ண முடியாது? டேய் அதான் நான் டேட்ட சொல்லி அவ அப்படித்தான்டா சொல்லுவா. அவ வந்து இன்னமும் உங்க அம்மாவை நினைச்சு பயப்படுறா. அவ வந்து மேரேஜ் ஆகாததுக்கு முன்னாடியே பயந்தாங்க. இப்ப மேரேஜ் ஆகி கையில வந்து வேற ஒருத்தவங்க குழந்தைய வேற வச்சிட்டு இருக்கா. அவ எப்படிடா ஒத்துப்பா? நீ தான் எதுனா போல்டா முடிவு எடுக்கணும். அதை விட்டுட்டு ஓடி போயிடுறேன், செத்து போயிடுறேன்னு சொல்ற. உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக் வந்து திட்டுறாரு. அப்போ ஜங்குக்கோட கையை வந்து டே பிடிச்சிட்டு சரி இருடா யோசிக்கலாம் இரு. நீ சொல்றது கரெக்டு தான் ஜங்கு. இப்ப என்னால என்ன பண்ண முடியும்? இப்பதான்டா பண்ண முடியும். நீ கொஞ்சம் லேட் பண்ணாலும் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. உன் லைஃபும் முடிஞ்சுச்சு. என் தங்கச்சி லைஃபும் முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அவர் வந்து துடைக்கிறாரு. பேசாம
நீ சொல்ற மாதிரியே ஓடி போய் வயனை கூட்டு போய் மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு வந்து டேஸ் சொல்றாரு. உங்களோட முட்டாளுங்களா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்றாரு. என்னடா நினைச்சிட்டு இருக்க, இப்பதான் சொல்றேன் போல்டா முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாரு, ஜிம்மினோட கையை பிடிச்சி தரன்னு ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இழுத்துட்டு போறாரு. பின்னாடியே வந்து டே ஓடியாடுறாரு. நடு ஹால்ல கொண்டு போய் விட்டுறாரு. உங்க எல்லாட்டையும் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜங்குக் கத்துறாரு. ஜிம்மின் வந்து என்னடா பேசாம இருன்ட்டேன், உனக்கு பயம்தானே வேணும், ஆமான்னு சொல்லி தலையை ஆட்டுறாரு. எல்லாரும் வந்துடுறாங்க. உங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் சொல்லணும். அந்த இடத்துல தான் ரியாவும் அவங்களுடைய அம்மா அப்பாவும் நிக்கிறாங்க. ஏன்னா மார்னிங் மேரேஜ். அவங்க வந்து சென்னையில தானே இருப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து முன்னாடியே வந்திருப்பாங்க. ரியாவும் அங்க நிக்கிறா. முக்கியமா ரியா, உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி லாங்கா ப்ரீத் பண்ணிட்டு, இந்த பாரு, ஜிம்மினுக்கு வந்து இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லை அப்படிங்கிறாரு. டேய் ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வராங்க. நிறுத்துறீங்களா அத்தை, அதோட வாயை பொத்திட்டிருங்க சரியா, நாங்க பேசுறது மட்டும் தான் நீங்க கேட்கணும். ஜிம்மினுக்கு இந்த மேரேஜ்ல விருப்பம் இல்லை. அவன் இன்னமும் வயனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். டே ஜங்குக் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க. அப்பா இருங்கப்பா, சொல்றதை கேளுங்கப்பா அப்படின்னு வந்து அவன் இன்னமும் வயனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கான். ரியா இந்த விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னப்போ ரியா வந்து திரும்பி அவங்க பேரண்ட்ஸை பாக்குறாரு. பாக்குறா. பார்த்துட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றா. நீ ஜிம்மினை லவ் பண்ணியா? ஜிம்மினைத்தானே லவ், இவங்க எல்லாம் சொன்னாங்க ஜிம்மின் தான் லவ், என்னைக்காவது ஜிம்மின் வந்து உன்னை லவ் பண்றேன்னு சொன்னானா அப்படி சொல்லி ஜங்கு கேட்குறாரு. இல்லைன்னு சொல்லி தலையாடுறா. அவன் வயனை தான் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறான். லவ் பண்ணா அது இனிமே எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரியாவோட அம்மா அப்பா கேட்குறாங்க. என் பொண்ணோட லைஃப் என்ன ஆகும் அம்மா அப்படின்னு சொல்லி ரியா வந்து அவங்கள ஸ்டாப் பண்றா. அவ வந்து கொஞ்சம் படிச்சு ஐடி கம்பெனில வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. இல்ல, இது வரைக்கும் ஜிம்மின் தான் சொன்னதில்லை. நீ லவ் பண்ணியா? நான் மேரேஜ் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நினைச்சேன். ஆனா அவங்களோட நான் அவ்வளவா பேசுனது கிடையாது. இந்த பாரியா, அவன் வந்து இன்னமும் வயனை மட்டும் தான் லவ் பண்றான். அவனைதான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ செம்ம கோவம் ஆயிடுச்சு ஜிம்மினோட அம்மாக்கு. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வராங்க. அப்போ ஜிம்மின் வந்து கையை பிடிச்சிடுறாரு. அவன் சொல்றது உண்மைதான். நான் கல்யாணம் பண்ணா நான் வயனை மட்டும் தான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னு சொன்னா எனக்கு மேரேஜே வேணாம், இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். டேய் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க அப்பா வந்து எந்திரிக்கிறாரு. ஆமாப்பா, இத்தனை நாள் நான் கோழையா இருந்தது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. இதனால என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கு. நான் உயிரா நினைச்சிட்டு இருக்கேன் என் வயனோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிடும் போல இருக்கு. இப்ப நான் வாயை திறக்கலன்னு சொன்னா என் லைஃபே காலிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஆருஷி வந்து கரெக்ட், அவன் சொல்றது கரெக்டு தான். ஏய் அறிவோட பேசுறியாடி, அவ ஏற்கனவே கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தனோட வாழ்ந்துட்டு வந்தது நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி வந்து அவங்க பெரியத்தை கேக்குறாங்க. எல்லாருமே திரும்பி அவங்க தான் பாக்குறாங்க. அவ வேற ஒருத்தனோட வாழல. வாழாமையா 1 வருஷம் 2 வருஷம் அவன் கூட இருந்துட்டு வந்தா என்ன? நீங்க வேற இந்த காலத்துல போய் அவ இருந்தாடி. ஏன்னா அவன் மனசுல ஜிம்மின் மட்டும்தான் அவன் புருஷன் நினைச்சு வாழ்ந்தா. உனக்கு என்னடி தெரியும், அவங்க அம்மா எப்படி இறந்தான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து அந்த ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை கேட்டு தானே உங்க அம்மாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அதை வந்து சொல்றாங்க. எல்லாருடைய கண்ணு வந்து வியர்ட் ஆகுது. எல்லாருமே திரும்பி அவங்க அத்தையை பாக்குறாங்க. ஆமா, நான் அவளை பாக்குறதுக்கு போயிருந்தேன். அதுதான் என்கிட்ட சொல்லி அவ வந்து அழுதா. அதோட அவ வந்து இறந்துட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏமா இத்தனை நாள் இதை சொல்லல அப்படி சொல்லி வந்து சுகா கேக்குறாரு. சொல்லி என்னடா ஆக போகுதுன்னு நினைச்சுதான்டா நான் சொல்லல. அத பாரு, அவ வந்து கல்யாணம் ஆனாலும் அவ வந்து ஜிம்மினோட நினப்போடு தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழவே கிடையாது. அது அவ வாயாலே அவ சொல்லியிருக்கா. அவங்க அம்மா காதுபடி கேட்டிருக்கா அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. இருந்தாலும் அதெல்லாம் செட் ஆகாது. இந்த பாரு ராஜின்னு, நீ ரியாவை கல்யாணம் பண்ணன்னு சொன்னா நான் எதனா பண்ணிப்பேன். பண்ணிக்கடி, பண்ணிக்க. அது பண்ணிக்கிறேன் நான் செத்து போயிடுவேன் அப்படியே சொல்லி சொல்லி தானே எங்க குடும்பத்தை இந்த நிலைமை ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஜிம்மினோட அப்பா கத்துறாரு. அவங்க ஹஸ்பண்டை திரும்பி அவங்க பாக்குறாங்க. ஆமாடி, இதை சொல்லி 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 தானே இந்த குடும்பத்தை இந்த நிலைமையாக்கி வச்சிருக்கேன். என் தங்கச்சி என் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. அன்னைக்கு நீ என் தங்கச்சியை பேசுனது எனக்கு எல்லாமே தெரியும்டி. என் பொண்ணு என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு, இருந்தாலும் வந்து நான் வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன். சரியா, வாயை பொத்திக்கிட்டு இருந்தேன். சரி,
ஜிம்மினுக்கு உன்னை பிடிக்குமே, என் தங்கச்சி பண்ண தியாகம் வேஸ்டா போகக்கூடாது. நீ இங்க வாழணுங்கிறதுக்காக தானே அவ வாழ்க்கைய அவ தியாகம் பண்ணா. அதனால தாண்டி நான் வாயை பொத்திட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவளோட பொண்ணுக்கு இந்த நிலைமை நான் ஒத்துக்க மாட்டேன். என் பையன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வயன் தான் இந்த வீட்டு மருமக, அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்துறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அப்படியே அடிச்சிடறாரு பலார்னு ஒரு அறை. இப்போ எல்லாருமே அவங்களுடைய கையை தான் பிடிக்கிறாங்க. விடுங்க விடுங்க, இது என்ன சொன்னா தெரியுமா அன்னைக்கு தங்கச்சியை பார்த்து அப்படின்னு சொல்லி. அதாவது அன்னைக்கு நைட்டு டெரஸ்ல போய் பேசியிருப்பாங்க இல்லையா, அது கீழே பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே ஆருஷி கேட்டிருந்துப்பா. சரி கல்யாணம் முடியட்டும், நம்ம அப்பா கிட்ட இதை பத்தி பேசிக்கலாம், அப்பாவை வச்சு நம்ம எப்படியும் ஜிம்முனுக்கும் வயனுக்கும் மேரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிருந்திருப்பா. இததான் அவர் சொல்லிட்டு எல்லாரோட கையையும் தட்டி விட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. செத்துருடி, நீ என்ன சாகுறது, உன்னை நான் கொலை பண்ணிடுறேன். அட்லீஸ்ட் என் பையனாவது நிம்மதியா வாழ்வாங்க. நான் தான் நரக வாழ்க்கை வாழ்ந்தேன். இத்தனை வருஷம் புள்ளியோட ஆசை பெருசா தெரியாம நீ அவனுடைய வாழ்க்கையில மண்ணள்ளி போட பார்த்தல, நீ சாகுடி, செத்துருடி அப்படின்னு சொல்லி நெக்க போட்டு பயங்கரமா ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ ஜிம்மின் அப்பா என்னப்பா போதும்டா, அவங்க அம்மா பாசம் போதும், உன் அம்மாவால தான் உன் வாழ்க்கையே நாசமா போச்சு. வேணாம், இப்ப எடுத்திருக்க முடிவு தான் கரெக்ட், அதே முடிவோட இரு. தான் இந்த வீட்டு மருமக, என் தங்கச்சியோட ஆசை இது. அவ சின்ன வயசுல இருந்து இந்த ஆசையை எவ்வளவு ஆசைப்பட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி ஆசைப்படுறவ இன்னைக்கு அப்படிப்பட்ட முடிவு எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றவனை கல்யாணம் பண்ணி வச்சானா, அவன் மனசு எந்த அளவுக்கு நாசம் பண்ணி வச்சிருப்பா, அவன் மனசு எந்த அளவுக்கு ரணமாயிருந்திருக்கும். அப்ப இவ எந்த அளவுக்கு பேசியிருப்பா. இதை ஆருஷி என்கிட்ட சொல்லும் போது அன்னைக்கே இவளை நான் வெட்டி சாச்சிருக்கணும். வேணாம் வேணாம்ப்பா, தம்பி உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னான்னு ஆருஷி சொன்னனால நான் பேசாம இருந்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு பயங்கரமா. அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்ப அவங்க அண்ணன் தான் எந்திரிச்சு சரி சரி விட்றா விட்றா, ஏதோ ஒண்ணு அவ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரியாவோட அம்மா அப்பா இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறாங்க. ரியா ஷட் அப் அப்படின்னு சொல்லி கத்துறா. ரியா, வேற என்ன வேற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னீங்க ஜிம்மின் அத்தா என்னை லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, அதை நினைச்சிட்டு நானும் முட்டாள்தனமா சரி மேரேஜ் பண்ணா நம்மகிட்ட பேசுவாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவர் இந்த அளவுக்கு வயனை லவ் பண்ணுவான்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாம் சேர்ந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்களா? அதுவும் இந்த அத்தை என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க. ஜிம்மின் உன்கிட்ட இப்படி சொன்னாமா, ஜிம்மின் உன்னை பத்தி அப்படி சொன்னாமான்னு சொல்லிட்டு. வெக்கமா இல்லை உங்களுக்கு, அசிங்கமா இல்லை? உன்னுடைய கல்யாணமா? கல்யாணம்னு சொன்னா 2 பேர் மனசும் புடிச்சிருக்கணும், புரியுதா? அப்போ ரியா கிட்ட ரியா சாரி, ஐயோ சாரி சொல்லாதீங்க அத்தா, நான் உங்களை கல்யாணம் பண்ணும் அவ்வளவுதான், மத்தபடி அந்த அளவுக்கு நான் அவங்க மேல நான் லவ் வச்சது இல்ல அத்தா. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு கூட ரொம்ப ஹாப்பி தான். மேரேஜ்க்கு முன்னாடி இது தெரிஞ்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். எனக்கு ஒரு 2 வருஷம் அப்படி இருந்தா நான் இதுல இருந்து வெளியே வந்துடுவேன். நான் ஒரு வேற லைஃப்பை நான் ரெடி ஆயிருவேன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஆனா உங்களை மேரேஜ் பண்ணியிருந்தா அது எவ்வளவு பெரிய தப்பா இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ரியா சொல்றா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. பரவாயில்லண்ணா, இன்னைக்கு மட்டும் நீங்க வாயை திறக்கலன்னு சொன்னா எங்க 3 பேர் லைஃப்பும் ஸ்பாயில் ஆயிருக்கும். 3 பேரை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது அப்படி சொல்லி ரியா என்ன பண்ணிடுறா, அங்கிருந்து அப்படியே கிளம்பிடுறா. ரியா, நான் கிளம்புறேன், இப்பவே நான் பஸ் புக் பண்ணிட்டு நான் கிளம்புறேன், நீங்க எக்கோட கெட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறா. ரியா போறதே ஜிம்மினோட அம்மா பார்த்துட்டு, நீங்க நினைச்சதெல்லாம் நடத்திட்டீங்களா, இப்பவே நான் போய் சாவுறேன் அப்படின்னு போறாங்க. அப்போ உங்க அப்பா அவங்கள முடிய பிடிச்சி தர தரன்னு இழுத்து கொண்டு போய் ஒரு ரூம்ல விட்டுட்டு, அவங்க அந்த கிராமம் தானே, அங்க என்ன பண்ணிடுறாங்க, அருவா மாதிரி இருக்காங்க, அதை எடுத்துட்டு அப்படியே வெட்டலான்னு சொல்லி போறாங்க. அப்போ ஜிம்மின் வேகமா அவங்க அப்பா தடுக்கிறாரு. அப்பா என்ன பண்றீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அம்மா சைடு யாருமே இல்லை, எல்லாருமே அவங்க அப்பா பக்கம் தான் நிக்கிறாங்க. கையை பிடிச்சி, "அப்பா என்ன பண்றப்பா" அப்படின்னு சொல்லி இப்போ அந்த அருவாவை தூக்கி போட்டு இப்போ அவங்க அம்மா அப்படியே தூக்குறாரு. அம்மா, இப்ப என்ன, நான் வயனை கல்யாணம் பண்ணக்கூடாது தானே? சரி, நீ யாரையும் கல்யாணம் பண்ண சொல்லி என்னை கம்பல் பண்ணக்கூடாது, புரியுதா? நான் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துறேன், ப்ளீஸ்மா ப்ளீஸ். எனக்காக என்னன்னு தெரியல, நீ எனக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் நான்
உன்னைய என்னால வெறுக்க முடியலம்மா. அது என்னன்னு எனக்கு புரியல. நீ பெத்த பாசமா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் உனக்காக, உன் சந்தோஷத்துக்காக போதுமா? ம். ஆனா எனக்கு மேரேஜ் மட்டும் வேணாம். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாரு அப்படியே. இப்பதான் ஜிம்மினோட அம்மாவுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஜிமின், அப்பா ப்ளீஸ்மா வேணாம். எதுவும் வாய தொறக்காத, எதுவும் பேசாத. உன்னை அப்பா அடிக்கிறத என்னால பார்க்க முடியாது. அன்னைக்கே அத்தை வெளியே போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வரக்கூடாதுதாம்மா நான் வாயை பொத்திட்டு இருந்தேன். அன்னைக்கு ஆரிசி சொல்றப்ப கூட நான் தான் சொன்னேன், வேண்டாம் அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை வேணாம்தாம்மா நான் சொன்னேன். ப்ளீஸ் நீயும் அப்பாவும் அடிச்சுக்கிறத என்னால பார்க்க முடியலம்மா ப்ளீஸ்மா அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ மன்னிச்சுக்கடா ஜிம்மி. அம்மா ப்ளீஸ்மா எதுவும் பேசாத. அம்மா மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கியா ப்ளீஸ்டா அம்மா மன்னிச்சிடுறா அப்படின்னு அவங்க கெஞ்சிட்டே இருக்காங்க. மன்னிப்பான் மன்னிப்பான். நீ அவனுக்கு கஷ்டம் மேல கஷ்டம் கொடு. என்ன அவன் உன்னைய மன்னிச்சிடுவான் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்துறாரு. பா வேணாப்பா பேசாம இருப்பா, கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவரு போறேன். எங்கடா போற அப்படி சொல்லி அவங்க அப்பா கேக்குறாங்க. இல்லப்பா நான் ஃபாரின் போறேன்ப்பா. டேய் முட்டாளாடி நீ அப்படின்னு சொல்லி டயான் கேட்குறாரு. அன்னைக்கு அப்படிதான்டா ஓடுன, இன்னைக்கு இப்படிதான்டா ஓடுற. இன்னும் என்னடா பண்ண சொல்ற, என்ன பண்ண சொல்ற, என்னால எதுவும் பண்ண முடியலையேடா அப்படின்னு சொல்லி அவர் அழுகுறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தும் நமக்குள்ள நமக்காக இப்படி இருந்துட்டானா அப்படின்ட்டு. இப்போ அவங்க அம்மா ஜிமினா அம்மா ப்ளீஸ் எதுவும் பேசாதம்மா. உன் மேல பாசம் இருக்குன்னா இருந்தாலும் உன் மேல எனக்கு ரொம்ப கோவம் வருதும்மா ப்ளீஸ்மா. நான் எதனா வார்த்தையை விட்டுற போறேம்மா. அவசரப்பட்டு ப்ளீஸ் எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. நீ பையனை மேரேஜ் பண்ணிக்கடா அம்மா போமா அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. நான் அன்னைக்கு நீ என்னைய கை பிடிச்சி இழுத்து உள்ள கொண்டு விட்டல, காலையில நீ வயனை போய் பார்க்கலான்னு சொல்லல. அந்த வயசு இல்லைம்மா எனக்கு. இப்போ எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுமா, நீ என்னை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அவங்க கண்ணுலேருந்து அவ்வளோ டேர்ஸ் வருது. எந்த அளவுக்கு பையன் நம்மளால பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. டே மன்னிச்சிருடா, சாரிடா, உன் காலில் வேணா விழுகிட்டா அப்படின்னு சொல்லி விழுக போறாங்க. அம்மா ஆமாடா நான் பண்ண தப்பு உன் காலில் தாண்டா விழுகணும், ப்ளீஸ் மன்னிச்சிருடா, மன்னிச்சிடா, நான் தெரியாம பண்ணிட்டேடா, மன்னிச்சிடா. என்னுடைய ஆசையை தாண்டா நான் நினைச்சேனே தவிர உன்னுடைய ஆசையை நான் நினைச்சு கூட பார்க்கலடா, ப்ளீஸ்டா மன்னிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அதான் அவன் மன்னிப்பு கேட்கறாளே, இப்ப என்னதாண்டா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பெரிய மாமா கேட்குறாங்க. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அண்ணன். இந்த கல்யாணம் நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, அவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. அப்பா அப்படின்னு சொல்லி ஜிம்மி கூப்பிட்றாரு. போதும்டா போதும், பட்ட கஷ்டம்லாம் போதும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா போய் அவங்க அப்பா காலில் அப்படியே விழுந்துடுறாங்க. அவங்க அப்பா அப்படியே தான் நிற்கிறாங்க. ஜிம்மினும் ஆருஷி தான் இப்போ அவங்க அம்மா தூக்குறாங்க. ஜிம்மின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. டேய் மன்னிச்சிடுறா மன்னிச்சிடுறா ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இருக்கணும்னு சொன்னா ஒரு கண்டிஷன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. என்னன்னு சொல்லி எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. வயன் தான் இந்த வீட்டு மருமகன். வயன் மட்டும் கிடையாது, அவன் வச்சிருக்க கையில வச்சிருக்க குழந்தையும் இந்த வீட்டுக்கு தான் வரும். இது ரெண்டையுமே ஏத்துட்டு அவன் வாயை பொத்திட்டு வயனை எதுவுமே சொல்லக்கூடாது. அவன் பட்ட கஷ்டம்லாம் போதும், எல்லாத்தையும் ஏத்துட்டு அவன் இங்க இருந்தா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வீட்டை விட்டு அவன் வெளியே போகட்டும் அப்படிங்கிறாங்க. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு சரிங்க, சரி நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இது தண்டனை சரிதான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அப்படியே திரும்பிக்கிறாரு. ஜிம்மி மேரேஜ் பண்ணிக்கடா, நீ வயனை மேரேஜ் பண்ணதாண்டா என்னை மன்னிச்சு தரான் நான் நினைப்பேன், ப்ளீஸ்டா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கண்லேருந்து டேர்ஸோட அப்படியே தலையை ஆட்டுறாரு. இவங்க இப்படியே ஆர்குமெண்ட் பண்ண அங்கே டைம் 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. மேரேஜ் வேணா நான் 2 டேஸ் தள்ளி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய மாமா கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு சொன்ன நேரத்துக்கே அதே முகூர்த்தத்தில் மேரேஜ் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கத்துறாரு. எப்படிடா வயன் அங்கே இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டே தான் ஷகுன் அண்ணியும் சுகா அண்ணனும் ஏதோ மீட்டிங் இருக்கு, நான் நைட்டு ஒரு 10 o'clock மேலே தான் கிளம்புவேன்னு சொன்னாங்க, அவங்ககிட்ட சொல்லி பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஷா அவகிட்ட மேரேஜ்ன்னு சொன்னா அவ கண்டிப்பா வரமாட்டா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என் அம்மாவோட
புத்தி அப்படியே அவளுக்கு இருக்கு. அவ கண்டிப்பா வரமாட்டா அப்படின்னு சொல்லி ஷா சொல்றா. ஜின்னு வந்து ஆமா கரெக்ட் தான் ஷா சொல்றது அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்போ டயாங் தான் ஒரு யோசனை சொல்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லலாமா மாமா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க. அத்தை சும்மா தான் அத்தை, சும்மா சொன்னா அவங்க பெரிய மாமா மாமானா அவங்களுக்கு ரொம்ப உயிர். அதான் அப்படிங்கிறாங்க. அவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய மாமா சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ் வந்து இப்போ சிவாக்கும் ஷகுனுக்கும் போகுது. அவங்க செம்ம ஹாப்பியா இருக்காங்க. அதோட தான் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்துருப்பாங்க. பார்த்தா அவங்கள காணோம். எங்க போனா அவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இவங்க ஃபோன் பண்ணி மாத்தி மாத்தி எல்லாரும் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான். எல்லாத்துக்கும் அப்படியே பயமா இருந்துட்டு இருக்கோம். அப்பதான் வந்து அவங்க உள்ள வந்தோடனே தான் எல்லாத்துக்குமே வந்து திருப்தி ஆயிருந்திருக்கும். இந்த பக்கம் நீங்க போய் ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்குள்ளாட்டியும் ஃபோன் பண்ணி வாங்கின்னு வந்துட்டா நாங்க கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கும். இதைதான் வந்து ஜிம்மின் வந்து சொல்றாரு. நீங்க அப்படியே கண்ணு கலங்கினபடி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படி எப்படி சொன்ன வேற ஒருத்தன்ட்ட வாழ்ந்துட்டு வந்தேன்னு. நீ நீ வாழ்ந்துட்டு வந்த எனக்கு தெரியும்டி. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா நீ இந்த உலகத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். அந்த பிறந்த நாள் போட்டோவை வச்சு நீயும் வந்து ஆரம்பம் பக்கத்துல நிற்கும் போது 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் உள் மனசு சொல்லவே இல்லடி. கரெக்டு தான் இல்ல அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து கேட்குறாரு. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு. புரியுதா? உன் மேல வந்து நான் எப்பவுமே சந்தேகப்படவே மாட்டேன். 2வது வந்து நீ அவங்க கூட வா அப்படின்னு சொல்லும்போது வாய வந்து அப்படியே பொத்திடுறீங்க. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றீங்க. இப்போ ஆரம் மேல அவருக்கே வந்து ஒரு விதமான ஒரு மரியாதை வருது. ஓ! உன் ஒய்ஃப் மேல இவ்ளோ லவ் வச்சிருந்தாரா? அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கவும் அந்த பக்கம் ரூம் டோர் வந்து தட்டுற சத்தம் கேட்குது. அப்படி சொல்லி ஜிமின் தான் பேசியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்டி. அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது அடிக்கலான்னு நினச்சேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டே வந்து டோரை போய் ஓப்பன் பண்ணுறாரு. நீங்கள் தான் அவரை வந்து குறுக்குறுன்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு தள்ளுறா அப்படின்னு சொல்லி இப்போ தள்ளி விட்டு உள்ளே எட்டி பார்க்குறாங்க. ஆருஷி தான் என்ன பையன் ட்ரெஸ் மாற்றலையா என்ன? இன்னும் மாற்ற விடலையா அப்படிங்கிறாரு. ஸ்டோரி சொல்லி முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. அவ தான் கேட்டா ஏன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டோரி சொல்லணும். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்டோரி சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோவேன் தாலி கட்ட லேட் ஆயிருக்கும்ல. அதுதான் இப்போ சொல்லி முடிச்சேன்டி. கூடி இப்போ என்னடி எதுக்குடி வந்த? ஏய் கீழே வர சொன்னாங்கடா. வாடா மத்தியானம் சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. சரி அவ ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவா அப்படிங்கிறாங்க. நீ விட மாட்ட அப்படி சொல்லிட்டு இப்போ ஆருஷி என்ன பண்றா விறுவிறுன்னு வந்து உட்காந்துக்கிறா. என்னடி கீழே கத்துறாங்கடா அப்படின்னு சொல்லி ஆருஷி வந்து உட்காந்துக்கிறா. இப்போ நீங்கள் தான் சரி அண்ணி நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே போறீங்க. நீ ஏன்டா இருக்க கடங்காரங்க? வேற என்ன எங்கே போக சொல்கிறேன்? என் வேற ரூமே இல்லையா? ட்ரெஸ் எடுத்துட்டு போய் சேஞ்ச் பண்ணுறோம் குளிச்சுட்டு அப்படின்னு சொல்லி ஆருஷி வந்து கண்ணில் கை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கா. ஜெயோ இப்போ சொல்லணும். ஏன்டா உன்னை இப்படி அருந்தவாளா விட்டுட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து கத்திட்டு போறாரு. ஒரு கிஸ் அடிக்க கூட நம்மளால முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் எடுத்துட்டு வேற ரூமுக்கு போயிடுறாரு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க தான் அழகா ஒரு சாரீ மாதிரி வேர் பண்ணிட்டு வெளியே வந்துடுறீங்க. ஆருஷி வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறா. அந்த பக்கம் ஜிம்மின் ஆல்ரெடி கீழே போய் உட்காந்துட்டாரு சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஜிம்மினும் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களை வந்து ஊட்டி விட சொல்றாங்க. இப்போ அவங்கள வந்து ஊட்டி விட சொல்றாங்க. இது நார்மலா எல்லா மேரேஜ் கப்புளுக்கும் நடக்கிறது தானே. நம்ம மட்டும் நம்ம எஃப்எஃப்ல ஏன் விடுவானே அதனால தான் சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி நடக்குது. செம்ம ஃபன்னாக போகுது. எல்லாருடைய ஃபேஸ்லையும் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஜிம்மினோட அம்மாவுக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்போ தான் அவர் பையனோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. நம்மளோட முட்டாள்தனத்தால் 2 உயிர் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மாதிரி வெல்ட்டாக இருக்குது. ஜெயஹோப் வந்து அத்தை அங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்க வாங்க அப்படி சொல்லி இப்போ அவங்க அத்தையை கூப்பிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு இப்போ அவங்க வந்து நார்மல் ஆகணுங்கிறதுக்காக அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஆருஷியும் ஜெயஹோப்பு தான் அங்கே பரிமாறிட்டு இருக்கிறது. சாப்பிடுங்க அத்தை நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடுறது. போதுப்பா ஐயோ அத்தை உங்களை நான் இப்படி பார்த்ததே இல்லைக்கு ஒரு அதிகாரமாக இருப்பீங்க
இது கூட நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ ஆருஷி வந்து ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கணும் கெடுத்து விட்டுருங்க பாருங்க அப்படி சொல்லி தள்ளி விட்டுறாரு. ஆனா அவங்க பொண்ணை மட்டும் என்னால மாத்தவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு போறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்மைல் பண்றாங்க. இப்போ வந்து ஷகுன் வந்து உட்கார முடியாம உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறா. அப்புறம் அண்ணா எப்போ அப்படின்னு வந்து ஜங்குக்கோட ஒய்ஃப் கேட்குறா. என்னம்மா இல்லை எப்போ டேட் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு அப்படிங்கிறாங்க. அதுவாம்மா அடுத்த மாதம் அப்படிங்கிறாங்க. ஓ சரி சரி அடுத்து ஜூனியர் வர போறாரு ஹாப்பி தான் அப்படிங்கிறாங்க. அவங்க ஸ்மைலுக்கு பஞ்சமே இல்லை, செம்ம ஹாப்பியாக போகுது. இப்படியே தான் அவங்களுடைய லஞ்சை வந்து அப்படியே ஃபினிஷ் பண்ணுறாங்க. இப்படியே தான் அவங்கள 2 பேருமே தனியாக விடவே இல்லை. உட்காந்து பேசிட்டு கலன்னு ஈவினிங்கும் ஆயிடுது. அப்படியே நைட்டும் ஆயிடுது. நைட்டும் வந்து எல்லாருமே வந்து டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆயிடுது. எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ உங்களை தான் உட்கார வச்சுட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அசிங்கமா பேசுறாங்க. உங்களுக்காக ஐயோ அப்படி சொல்லி அப்படி காது புட்டிக்கிறீங்க. உங்க காது வந்து 2 கையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் கூட பொண்டாட்டி, அந்த பக்கம் டேவும் பொண்டாட்டி. அனுபவம் சொன்னா கேட்டுக்கணுமா, அப்பதான் உனக்கு கஷ்டம் இல்லாம இருக்கும் அப்படி சொல்லி ஆரிசி சொல்றா. நீ அப்படிங்கிறீங்க. அந்த பக்கம் 2 பேர் அக்காவும் உட்காந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அக்கா நீங்க கூட காப்பாற்ற மாட்டீங்களா, இவங்க இப்படி பேசுறாங்க, எனக்கு உடம்புலாம் பூசுது அப்படிங்கிறீங்க. உடம்பு இப்போ பூசாதுமா, என் அண்ணன் உனக்கு டச் பண்ணுவான்ல அப்போ பூசும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃப் வந்து சொல்லுது. ஐயோ எங்கள் அண்ணா பாவம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணாவை பாவம், நாங்கள் தான் பாவம், அவங்க பண்ணுற வேலை இருக்கே அப்படி சொல்லி மறுபடியும் அசிங்கமாக பேசுதுங்க. அப்போ ஆருஷி வந்து அடி பாவீங்களா, இவ்வளோ அசிங்கமாடி பேசுங்க, இதோ பாருக்கா எனக்கு எதுவுமே தெரியாது, கல்யாணம் பண்ணுறப்போ இந்த ஜங்குக்கு தான் என்கிட்ட இப்படி இப்படி பேசுவான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஜங்குக்கோட மானத்தையும் டேயோட மானத்தையும் 2ம் போட்டு வாங்குதுங்க. அந்த பக்கம் டேக்குக்கு 2 பேரும் அப்புறம் மச்சான் மேரேஜ் ஆயிடுச்சு, எப்படி எப்படி நடக்கணும்னு உனக்கு தெரியுமா, டே பொத்துங்கடா சரியா, இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். இவனுக்கா தெரியாம இருக்கும், சின்ன வயசுல இருந்து லவ் பண்றான்ல, கனவுலயே வாழ்ந்திருப்பா. சே என்னடா இப்படி அசிங்கமா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மின் வந்து தலையிலே அடிச்சுக்காரு. இவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறது வந்து ஜங்குக்கு வந்து சொல்றாரு. வரேன் இந்த ரொம்ப நல்லவர் பாரு, இன்னொரு 3 மாசத்துல அந்த பொண்ணை வந்து வாந்தி எடுக்க வைக்கல அப்படிங்கிறாரு. அதுக்கு ஜிம்மின் வந்து 3 மாசம்லாம் இல்லடா அப்படின்னு வந்து தலையாட்டுறது. அப்புறம் என்னடா 6 மாசம் கழிச்சா அப்படி சொல்லிட்டே கேட்குறாரு. இல்லடா ஒரே மாசத்துல அப்படிங்கிறாரு. பத்தியா நான் சொன்னேன்ல இவன் இப்படித்தான் பண்ணுவான் இவன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் நீங்க போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து பிடிச்சி 2 பேரையும் தள்ளி விட்டுறாரு. 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போனா அவங்க ஒய்ஃப் 2 பேரும் வந்து வயனை வந்து கூட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐயோ இதுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடியே போயிடுறாங்க. இப்பதான் நடிப்பானுங்க அவனுங்க, என்னமோ எங்களை பார்த்தாலே இதான் உண்டு, இன்னும் ரூம்ல போனோம்னு வச்சுக்கோங்க விடவே மாட்டானுங்க தெரியுமா, பொறுக்கி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 சொல்லிட்டு போகுது. பின்னாடி அதுங்க 3 சிரிச்சுக்கிட்டே வருதுங்க. ஏய் எங்கன்னா சின்ன பிள்ளைங்க மாதிரி பேசுங்கடே அப்படின்னு வந்து ஷா சொல்றா. அட போங்க அண்ணி, நீங்க வேற சின்ன பிள்ளை மாதிரி பேசுங்கன்ட்டு, சின்ன பிள்ளை மாதிரிலாம் பேசிட்டா எப்போ உண்டாகிறது அப்படிங்கிறா டயாமோட ஒய்ஃபு. சரிடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, ஷாக்கு முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படித்தானே, ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க, அப்புறம் ஏன் புள்ள பெற்றுக்காம இருக்கிறீங்க? அதுவா என் வீட்டுக்காரர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட ஒய்ஃப் சொல்றா. என்ன சொன்னாரு? இப்பவே குழந்தை பெற்றா சந்தோஷமா இருக்க முடியாதான், அதுதான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவ வந்து சொல்றா. ஏய் உங்ககிட்டயுமா இதை சொன்னாரு அப்படின்னு சொல்லி தேவோட ஒய்ஃப் கேட்கறா. அப்புறம் என்கிட்ட என்ன சொன்னாரு என் ஹஸ்பண்டு அப்படின்னு வந்து சொல்றா. அவனுங்க 2 பேரும் கேட்டுக்கிட்டு தான் அந்த பக்கம் நிற்பானுங்க. மானத்தை வாங்குறாளுங்களே அப்படி சொல்லி தலையில அடிச்சுக்கிறானுங்க. வாங்கடி இன்னைக்கு வாங்க, உங்களை அடுத்த மாசமே உங்களோட வாந்தி எடுக்க வைக்கல அப்படி சொல்லி அந்த பக்கம் டே யோசிக்கிறாரு, இந்த பக்கம் ஜங்கு யோசிக்கிறாரு. மானத்தைய வாங்குறீங்க, உங்களை வாங்கடி ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஒரு வழியா பேசி முடிச்சுட்டு இப்போ ரூம் வாசலுக்கு வந்தாச்சு. இப்போ திரும்பி வந்து ஷாவை பார்க்குறா. யோஞ்சன் பாப்பா தூங்க சரியா, நான் பார்த்துக்கிறேன் நீ போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. இப்போ வந்து கையில் பால் சொம்போட நீ வந்து உள்ளே போறீங்க.
சிரிச்சுட்டே வந்து உள்ள அனுப்புறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாரி ஆக்வர்டா இருக்கு. ஒரு பாட்டுக்கு தலைய கீழ குனிஞ்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. நீங்க அப்படியே உள்ள போறீங்க. "பார்த்து நடந்துக்கடி வயேன்" அப்படின்னு சொல்றாங்க. அவளுங்களுக்கு தெரியும். "நீங்க வாங்கடி" அப்படின்னு சொல்லி ஆருஷி 2 பேரையும் புடிச்சு இழுத்துட்டு போயிடுறா. இப்போ வந்து உள்ள போயிடுறீங்க. ரூம் டோர் வந்து சும்மா தான் சாத்துறீங்க. "ஏன் ஃப்ரீ ஷோ போட்டு காட்டப் போறியா என்ன?" அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. "ஆ இல்ல ஃப்ரீ ஷோ எதுவும் காட்டப் போறியா? என்ன சொல்றீங்க? இல்ல டோர் லாக் பண்ணாம இருக்கியே!" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிச்சு நடந்து வராரு. நீங்க வந்து 2 ஸ்டெப் முன்னாடி வந்திருப்பீங்கல்ல, இப்போ வந்து அப்படியே தான் நிக்கிறீங்க. அவரு வந்து நேரா வந்து உங்க கையிலேருந்து அந்த பால் சொம்ப வாங்குறாரு. பக்கத்துல இருக்க டேபிள்ல வைக்கிறாரு. வச்சுட்டு, "இல்ல ஃப்ரீ ஷோ காட்டப் போறியா? ரூம் டோர வந்து இப்படி லாக் போடாம வர்றியே! அவளுங்க 2 பேரும் கேடி தெரியுமா? ஜங்குகோட ஃபோட்டோவோடவும் வந்து ரூம தொறந்து பார்த்தாலும் பார்ப்பாளுங்க. இந்த மாரி வரியே! எனக்கு வேணா மக்கா இருக்க வயன் நீ. என் பொண்டாட்டியா இருந்துட்டு நீ இப்படி இருக்கலாமா?" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அப்படியே உங்கள அப்படியே பின்னாடி அப்படியே புஷ் பண்ணிட்டே போறாரு. நீங்க அப்படியே பேக்லயே போய் அந்த டோர்ல அப்படியே சாஞ்சு நிக்கிறீங்க. உங்கள அப்படியே டச் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த லாக்க வந்து அப்படியே போடுறாரு. நீங்க அப்படியே கல்ப் பண்ணிட்டு நிக்கிறீங்க. தலைய அப்படியே கீழ குனிஞ்சுக்கிட்டே நிக்கிறீங்க. இப்ப ஜிமின் தான் டோர லாக் பண்ணிட்டு அந்த ஹேண்ட அப்படியே எடுத்தாந்து உங்க ஷோல்டர் மேல வைக்கிறாரு. நீங்க ஒரு மாதிரி கூசுற மாரி பண்றீங்க. அவரு உங்களுடைய சீக்ஸ்லேருந்து அப்படியே ஹோல்ட் பண்றாரு. நீங்க நிமிர்ந்து வந்து இப்போ ஜிமின பார்க்குறீங்க. அவரு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. "என்னாச்சு?" "ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ இப்படி என் கைக்குள்ள இருப்பன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல வயன். எத்தன வருஷ கனவு தெரியுமா? எத்தன வருஷ கனவு தெரியுமா? கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா கூட, நீ இந்த மாரி என்கிட்ட இருக்க மாட்டல்ல. நெனச்சு பார்க்கவே பயமா இருக்குடி" அப்படின்னு சொல்லி அப்படியே அழுவுறாரு. நீங்க அப்படியே கண்ண தொடைக்கிறீங்க. ஜிமினத்தான் ஜிமினத்தாங்கிற வார்த்தை சின்ன வயசுலேருந்து கேட்டு, கேட்டு, கேட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த வார்த்தை என் காதுல கேட்காம அப்படியே பைத்தியக்காரன் மாரி சுத்துனேன்டி. பைத்தியக்காரன் மாரி. சரி மறுபடியும் என் லைஃப்ல வந்தேன்னு நெனச்சு அவ்ளோ சந்தோஷமா இருந்தேன். அந்த ஒரு நாள் கூட முழுசா வந்து முடியல. அதுக்குள்ளாட்டியும் என் லைஃப்ப விட்டுட்டு போயிட்ட. ஜெமினத்தான் இல்ல நான் சொல்லிக்கிறேன் வயன். என்னோட ஃபீலிங்ஸ வந்து நான் உன்கிட்ட ஷேர் பண்றேன். யார்ட்டயும் இதுவரைக்கும் நான் சொன்னதில்ல. அதனால தான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தலைய ஆட்டுறீங்க. நான் ஹாப்பியா இருக்கேன்டி. இப்போ நீ என் கைக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் சொல்லவா? நீ எப்பவுமே நான் சாகுற வரைக்கும் ஜிமினத்தான் மட்டும் தாண்டி சொல்லணும். என் காதுல அது விழுந்துகிட்டே இருக்கும். ஐ லவ் யூ டி வயன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் அப்படியே வந்து உங்க அவரோட லிப்ஸ வந்து வைக்கிறாரு. நீங்க அப்படியே மெதுவா கண்ண மூடுறீங்க. உங்க கண்ல இருக்க டீயர்ஸ் வந்து அவர் மேல போய் விழுகுது. அவர் மேல இருக்க அவரு கண்லருந்து வர டீயர்ஸ் வந்து உங்க மேல வந்து விழுகுது. அப்படியே அழுதுகிட்டே தான் 2 பேருமே அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க. அந்த கிஸ் வந்து ரொம்ப லாங்கா போகுது. நீங்க வந்து பேக் கிஸ் பண்ணவே இல்ல. அவர் மட்டும் தான் கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்களுமே பேக் கிஸ் பண்றீங்க. செம்ம ஹாப்பியா இருக்கு அவருக்கு. அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த கிஸ் வந்து எவ்வளோ நேரம் போகுதுன்னு சொல்லி உங்களுக்கே தெரியல. உங்க 2 ஹேண்டையும் எடுத்து அப்படியே அந்த டோர் மேல வச்சு அப்படியே லாக் பண்ண மாரி உங்க ஹேண்டோட அவருடைய ஹேண்ட வந்து அப்படியே கோர்த்து வந்து அப்படியே புடிச்சுக்கிறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே என்ன பண்றாரு, அந்த கிஸ்ஸ வந்து அப்படியே பிரேக் பண்றாரு. இப்ப அப்படியே போய் அவருடைய ஃபேஸ் எடுத்துட்டு போய் உங்க நெக்ல வந்து அப்படியே புதைக்கிறாரு. உங்களுடைய வாசனைய வந்து நுகர்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் நெக் வராரு. இங்கேயும் வந்து அப்படியே கிஸ் பண்றாரு. அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து உங்கள வந்து அப்படியே புடிக்கிறாரு. உங்கள பார்க்குறாரு. உங்க ஃபோர்ஹெட்ல வந்து அப்படியே கிஸ் பண்றாரு. நீங்க அப்படியே கண்ண மூடுறீங்க. இப்போ உங்க ஃபேஸ் ஃபுல்லாவே அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. மறுபடியும் உங்க லிப்ஸ்ல வந்து கிஸ் பண்றாரு. நீங்களுமே பேக் கிஸ் பண்றீங்க. நீங்க இப்போ வந்து அவருடைய ஹேர வந்து அப்படியே கிரிப்பா புடிச்சுக்கிறீங்க. ஏன்னா அந்த கிஸ் வந்து வேற மாரி போது. ஃபர்ஸ்ட்டு குடுத்த கிஸ் வந்து கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்துச்சு. ஆனா இந்த கிஸ் வந்து ரொம்ப டீப்பா போகுது. இப்ப என்ன பண்ணாரு, அவர் ஹேண்ட எடுத்தாந்து உங்களுடைய ஹிப்ல வந்து வைக்கிறாரு. அந்த ஹிப்ல வந்து அ பேர் ஸ்கின் இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்றாரு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்கு. உங்களுக்கு வந்து அப்படியே கூஸ் பம்ப்ஸா வருது. அப்படியே மேல எடுத்துட்டு வராரு. உங்களுடைய
ப்ளவுஸ் மேலேயே வந்து அப்படியே கையை வந்து வைக்கிறாரு. அவங்களால பிரேக் பண்ணவே முடியல. அந்த கிஸ்ஸையுமே வந்து பிரேக் பண்ணவே மாட்றாரு. அவருடைய ஹேண்ட் வந்து எங்கெங்கேயோ போகுது. அப்படியே வந்து செஸ்ட் மேலே வைக்கிறாரு. நீங்க உங்க கைய எடுத்துட்டு போய் அது மேல வைக்கிறீங்க. அவர் வந்து கிஸ்ஸ வந்து பிரேக் பண்றாரு. உங்களையே தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவருடைய ஐஸ் வந்து லவ்வுக்கு அதிகமா லஸ்ட் தான் உங்களுக்கு வந்து தெரியுது. அவ்ளோ ஒரு போதையா இருக்கு அந்த ஐஸ் பார்க்கும்போது. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரியா இருக்குது. அவரு என்ன இது எல்லாமே அந்த டோர்ல சாஞ்சபடியே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றாரு, ஆ மறுபடியும் வந்து ஃபேஸ் எடுத்தாந்து உங்க நெக்கு கிட்டலாம் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த கைய வந்து எடுத்துடுறாரு. எடுத்துட்டு இப்போ வந்து அந்த சாரிய வந்து அப்படியே ரிமூவ் பண்றாரு. ரிமூவ் பண்ணி அதே இடத்துல வந்து அப்படியே அந்த சாரி வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ணிக்கிட்டே தான் பண்றாரு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. அக்வர்டா ஃபீல் ஆகுது. நீங்க அப்படியே திரும்பி நின்னுக்கிறீங்க. அது கூட அவருக்கு வசதியா தான் போச்சு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, உங்க பேக் ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்றாரு. உங்க ஹேர் எடுத்து முன்னாடி போட்டுறாரு. அந்த நாட் வந்து ஓப்பன் பண்றாரு. நீங்க வந்து பின்னாடி தான் ஊக்கு வச்ச மாரி ப்ளவுஸ் போட்டிருப்பீங்க. அந்த ஒவ்வொரு ப்ளவுஸோட ஊக்கையும் வந்து அவர் வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. உங்க கைய எடுத்து என்ன பண்ணிடுறீங்க, அந்த டோர் மேல வந்து வச்சு அப்படியே பிரஸ் பண்ற மாரி பண்றீங்க. உங்க கை மேல வந்து அவருடைய கை 2யுமே பிளேஸ் பண்றாரு. இப்ப என்ன பண்ணாருன்னு சொன்னா, அவருடைய ட டீத்த வச்சு இப்போ உங்களுடைய இது ப்ளவுஸோட ஊக்க ஃபுல்லாமே வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. உங்களுடைய பிளேசருடைய ஊக்கையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறாரு. பின்னாடி ஃபுல்லா அப்படியே பேர் ஸ்கின்னா இருக்கு. அது ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களால நிக்கவே முடியல. ஸ்டெடியா நிக்கவே முடியல. விழுகுற மாரி போறீங்க. உங்க ஹிப்ல கை வச்சு அவர் வந்து அப்படியே தூக்கி பிடிச்சுக்கிறாரு. உங்க மேல இருக்க ப்ளவுஸ வந்து ஃபுல்லாவே அப்படியே ரிமூவ் பண்ணிடுறாரு. ஆ நீங்க வந்து என்ன பண்ணிடுங்க, உங்க 2 கையால வந்து அப்படியே மேல பாடிய வந்து அப்படியே கவர் பண்றீங்க. இப்போ வந்து உங்கள அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணிறாரு. நேரா வந்து பெட்டுக்கு தான் வந்து தூக்கிட்டு போறாரு. நீங்க வந்து அப்படியே கண்ண முழிச்சு அவர பார்க்குறீங்க. என்னன்னு சொல்லி கேட்குறாரு. லைட் ஆஃப் பண்ண சொல்லி கேட்குறீங்க. அவரு வந்து முடியாதுன்னு சொல்றாரு. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கண்ணாலே கெஞ்சுறீங்க. அவர் வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே போய் இப்ப என்ன பண்ணிறாரு, அங்க மெயின் லைட்ட ஆஃப் பண்ணிட்டு, அ நைட் லைட் போடுவாங்க இல்லையா? அந்த லைட்ட வந்து லேம்ப் லைட்ட வந்து அத வந்து ஆன் பண்ணிறாரு. அதுவே அவ்ளோ ஒரு பிரைட்டா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாரி ஷையா இருக்குது. ஜிம்முல தான் அப்படிங்கிறீங்க. ம்ஹ்ம். நான் இன்னைக்கு உன்ன ஃபுல்லா பார்க்கணும்டி. எத்தன நாள் கனவு தெரியுமா? என்னுடைய ஆசைய ஃபுல்லா இன்னைக்கு நான் தீர்த்துக்க போறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இப்போ அப்படியே உங்க மேல வராரு. உங்களுடைய கைய வந்து எடுக்கலான்னு பார்க்குறாரு. நீங்க விடவே மாட்றீங்க. ப்ளீஸ் டி அப்படின்னு வந்து சொல்றாரு. நீங்க அப்படியே அந்த கைய லூஸ் பண்ணிட்டீங்க. அப்படியே உங்க கைய வந்து எடுத்துறாரு. நீங்க வந்து உங்க ஹெட்ட வந்து ஒரு பக்கமா அப்படியே சைடா திருப்பிடுறீங்க. அவரு என்ன பண்ணிறாரு, உங்களுடைய அப்பர் செஸ்ட் ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்றாரு. இப்போ செஸ்ட்டுக்கு வராரு. ஒரு பக்கம் வந்து கையால வந்து ப்ரெஷர் குடுக்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் மவுத்தால வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் குடுத்துட்டுருக்காரு. லிக் பண்றாரு, சக் பண்றாரு. அங்கங்க கிஸ்ஸு, லவ் பைட்டு, கிஸ்ஸு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாவே ஆகுது. உங்களுக்கு ஒரு மாரி ஷையாவே இருக்குது. நீங்க அப்படியே கண்ண மூடிக்கிறீங்க. அது வந்து "வயேன் ம் கண்ண தொறடி" அப்படிங்கிறாரு. நீங்க தொறக்கவே மாட்றீங்க. 2 கையால ஹெட்ட புடிச்சு அவர பார்க்குற மாரி வைக்கிறாரு. இப்போ வந்து கண்ணு மூடி இருக்கு இல்லையா? அந்த கண்ல வந்து அப்படியே கிஸ் பண்றாரு. அப்ப கூட கண்ண தொறக்க மாட்றீங்க. ஃபேஸ் ஃபுல்லா கிஸ் பண்றாரு. மறுபடியும் லிப்ஸ்ல கிஸ் பண்றாரு. பேக் கிஸ்லாம் பண்றீங்க. இத மட்டும் பண்ணு. கண்ண மட்டும் தொறக்காத சரியா? அப்படிங்கிறாரு. நீங்க வந்து அப்படியே ஸ்மைல் பண்றீங்க. இப்போ வந்து என்ன பண்ணிறாரு, ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்ணிட்டே போறாரு. உங்களுடைய ஹிப்பு, ஸ்டொமக் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. கீழ வராரு. உங்களுடைய இந்த இன்ஸ்கர்ட்ட வந்து ரிமூவ் பண்றாரு. ஸோ உங்க 2ம் அப்படியே கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா நேக்கடா இருக்கிறீங்க. ஃபுல்லா உங்க லெக் இது எல்லாத்தையும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவருடைய ட்ரெஸ்ஸ வந்து அவரு வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து அப்படியே மேல வராரு. "வயன் ம் ஸ்டார்ட் பண்ணலாமா?" அப்படிங்கிறாரு. நீங்க வந்து "பெயினா இருக்குமா?" அப்படின்னு கேட்குறீங்க. கொஞ்சம் பெயினா இருக்கும்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்க ப்ளீஸ் ஜிமிலத்தானுக்காக அப்படிங்கிறாரு.
நீங்க சரிங்கிறீங்க. அவரு வந்து உங்களுக்கு வலிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெதுவா தான் மூவ் பண்றாரு. இருந்தாலும் வந்து உங்களுக்கு அப்படியே சுர்ருன்னு பயங்கரமா அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க கத்தவும்லாம் இல்ல. அப்படியே உங்க லிப்ஸ வந்து அப்படியே பைட் பண்ணி புடிச்சுக்கிறீங்க. புடிச்சுக்கின்னு உங்க கண்ணுல அவ்ளோ டியர்ஸ் வருது. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்காது. உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டைம் குடுக்குறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே ஆகுது. உங்களுக்கும் வந்து அந்த பெயின் கம்மியாகுற மாதிரி இருக்கு. அப்படியே மூவ் பண்றாரு. மறுபடியும் உங்களுக்கு பெயின் வருது. நீங்க வந்து உங்க கைய வந்து 2 பக்கம் பெட்லயும் வந்து அப்படியே பிடிச்சுக்கிறீங்க அந்த துணிய. அவரு என்ன பண்றாரு, அந்த கைய திருப்பி அந்த கையோட இப்ப அவருடைய கைய வந்து அப்படியே புடிச்சுக்கிறாரு. புடிச்சுட்டு வந்து அவருடைய வேலைய வந்து அவரு ஸ்டார்ட் பண்றாரு. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாரு, அப்படியே அந்த கைய வந்து ரிமூவ் பண்ணிறாரு. ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கை வந்து அவருடைய முதுகுக்கு போயிடுது. பேக்ல ஃபுல்லா அப்படியே ப்ரெஸ் பண்றீங்க. இப்போ வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து அவருக்கு வந்து கிஸ் பண்றீங்க. அவருடைய நெக்கு, அவருடைய லிப்ஸு, அவருடைய செஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. அவருடைய வேலைய வந்து அவரு பார்த்துட்டே இருக்காரு. ஆனா உங்களுக்கு பெயின் ஆயிட்டே தான் இருக்கு. உங்க பெயின வந்து எப்படி காட்டுறதுன்னே தெரியல. அவர புடிச்சு பைட் பண்ண வைக்கிறீங்க. அவரும் வந்து அவருடைய பெயின வந்து சரி அப்படி சொல்லி அப்படியே தாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. சிரிக்கிறாரு வேற. "எதுக்கு சிரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. "என்னடி பண்ற? வலிக்குதா?" "இல்லையே." "அப்புறம் எதுக்குடி என்னைய பிடிச்சு கடிச்சு வைக்கிற?" "வலிக்குது" அப்படிங்குதுங்க. "சரி விட்டுறலாமா?" "இல்ல பரவால்ல இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன பண்ணாரு, அவரு ஹெட் எடுத்தாந்து உங்க ஹெட்ல வந்து லைட்டா இடிக்கிறாரு. "என்ன வலிக்குதுன்னா சொல்றி, நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம்." "பரவால்ல அத்தான்." "எனக்காகவா?" ஆமான்னு சொல்லி தலையாட்டுறீங்க. அவரு வந்து என்ன பண்ணாரு, உங்கள அப்படியே டைட்டா ஹக் பண்ணிட்டு தேங்க் யூ அப்படிங்கிறாரு. அப்படியே அவருடைய ஒர்க்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. இப்ப என்ன பண்ணிடுறாரு, உங்க பக்கத்துல வந்து லாங்கா பிரீத் பண்ணிட்டு வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. உங்கள வந்து அப்படியே சைடா திரும்பிக்கிறீங்க. உங்கள சைடுல வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு உங்க மேல அப்படியே பெட்ஷீட் போட்டுக்கிறாரு. பின்னாடி ஃபுல்லா அப்படியே கிஸ் பண்ணிட்டு தேங்க் யூன்னு சொல்லிட்டே இருக்காரு. எதுக்கு தேங்க்ஸு? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டி. அப்பா! இது நடக்குமா? நடக்காதான்னு நான் நெனச்சு கூட பார்க்க தெரியுமா? இத்தன வருஷமா கனவுல உன் கூட நீ எப்படி இருப்பன்னு கூட எனக்கு தெரியாது. அப்ப கூட உன் கூட நான் ம் கனவுலயே வந்து குடும்பம் நடத்தி 4 குழந்தைங்கள பெத்துக்கிட்டேன். 4 குழந்தைங்களா? அப்படி சொல்லி உன் ஸ்டொமக்ல கை வைக்கிறீங்க. என்னடி பண்ற? 4 குழந்தை பெத்தா நான் எப்படி தாங்குவேன்? கனவு தானடி. பரவால்ல 4 குழந்தை பெத்துக்கிறேன் அப்படிங்கிறீங்க. அப்ப யோஞ்சன் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சைலண்ட் ஆயிடுறீங்க. அப்படியே திருப்புறாரு. என்னடி யோஞ்சன நீங்க ஏத்துப்பீங்களா? அப்படி சொல்லி கண்ண கலங்கிட்டே அப்படி கேட்குறீங்க. யோஞ்சன் தாண்டி நம்ம மொத புள்ள. நாளைக்கே அவனுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல பேர் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணணும். அவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது. ஆரம்ப பத்தி. புரியுதா? அப்படின்னு வந்து சொல்றாரு. சரின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆயிருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் அவரு வந்து எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டாரு. உங்களால எந்திரிக்கவே முடியல. உங்கள பார்த்து சிரிக்கிறாரு. நைட் அதோட விடல அவன. எத்தன ரவுண்டு போனான்னு சொல்லி அவருக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல. உங்களால எந்திரிக்கவே முடியல. என்னாச்சுடி? எந்திரிக்க முடியல அத்தான். சரி நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டா? வேணாம் போ. நீ வந்து என்னைய தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை மார்னிங் வரை தூங்க வைக்கல போ. நானே குளிச்சுக்கிறேன் அப்படி சொல்லி சின்ன பிள்ளை மாதிரி எந்திரிச்சு அப்படியே பாத்ரூம்குள்ள நடக்க முடியாம நடந்து போறீங்க. அப்படியே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டும் வரீங்க. அழகா ஒரு எல்லோ கலர் சாரி தான் வியர் பண்ணிட்டு வரீங்க. பார்க்கறதுக்கு அவ்ளோ அழகா இருக்கிறீங்க. உங்க தலைய தொட்டுட்டே வந்து இப்போ வந்து குங்குமம் வைக்கலான்னு சொல்லி போறீங்க. இரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வரேன் இரு அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து என்ன பண்றாரு, அவர் தான் அந்த குங்குமத்த எடுத்து உங்க நெத்தியில வந்து வச்சு விடுறாரு. நீங்க அப்படியே கண்ண கலங்கிட்டே பார்க்குறீங்க. என்னடி இது கூட நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆசைப்பட்டது நடந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ வந்து உங்க ஹெட்டோட அந்த ஒரு ஹெட்ட வந்து இடிக்கிறாரு. இப்போ நீங்க வந்து ஸ்மைல் பண்றீங்க. என்னடி என் குங்குமம் உங்க ஹெட்லயும் இருக்கு அப்படி சொல்றீங்க. அவரு வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டே வந்து அத வந்து சரி பண்றாரு. சரி பண்றோனே இப்ப டோர் வந்து லாக் ஆகுற சத்தம் கேக்குது. வந்துட்டா. உன் நாத்தனார் கை வந்துட்டா பாரு. டேய் ஜிமினா பசிக்குதுடா டேய் டோரை ஓப்பன் பண்றா புள்ள குட்டிலாம் பசியில சாவுதுங்கடா அப்படின்னு வந்து சொல்றாங்க. டைமை திரும்பி பார்த்தா டைம் 10 o'clock ஆகுது. நீங்க போய் வேகமா போய் டோரை ஓப்பன் பண்ணுவீங்க. ஏமா வயனு எங்க மேல உனக்கு அக்கறையே இல்லையா? அங்க உங்க அத்தைக்கு உன் மேல பாசம் வந்தாலும் வந்துச்சு. என் மயனும் என் மருமகளும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எவ்வளோ இருந்தாலும் டிஃபன்ல கை வைக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு ராட்சச ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறது. அது வந்து பாசம் காட்டினா என்ன மாதிரி வெறித்தனமா கட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆரிசி சொல்றா. நீங்க
2 பேரும் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே கீழே போறீங்க. பார்த்தா அங்க எல்லாம் ரெடியா கன்னத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. யூஜின் வந்து, "அம்மா பசிக்குதும்மா, இந்த பாட்டி குடுக்கவே மாட்டேங்குது" அப்படின்னு தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லுது. சரி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜிமின் தான் அப்படியே தூக்கிறாரு. குறுகுறுன்னு ஜிம்மினையே தான் பாக்குது யூஜின் பாப்பா. "என்ன பாக்குற?" "அம்மா, அப்பாடா, அப்பா" அப்படிங்கிறாரு. "அப்பா சொல்லு" அப்படின்னு சொல்றாரு. "அப்பா" அப்படின்னு சொல்லுது. சரி சரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இப்ப சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ஜிமின் தான் யூஜின் பாப்பாவை கீழே விடவே இல்ல. அவர் தான் வந்து ஊட்டி விடுறாரு. அப்படிதான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்ப எல்லாம், "டேய் மச்சான், என்னடா ஒரு மாதிரி கூப்பிடுறீங்க? எங்க சைட்ல இருந்து உனக்கு ஒரு gift." "அப்படியா? என்ன gift?" "gift பாரு" அப்படி சொல்லி இப்போ வந்து குடுக்குறாங்க. யார் யாருன்னு சொன்னா, பாய்ஸ் எல்லாருமே தான் அங்க இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து அவருக்கு வந்து குடுக்குறாங்க. அவரு பார்க்குறாரு. பார்த்தா வந்து அ ஹனிமூன் டிக்கெட்டு. "என்னடா இது?" "ஆமாடா, ம் லைஃப்ல நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு ஒரு த்ரில்லரா உன்னுடைய மேரேஜ் நடந்துச்சு. அதனால தான்டா. எங்கனால ஒரு சின்ன கிஃப்ட் ஓகேவா? ஹேப்பியா?" "ரொம்ப ஹேப்பிடா மச்சான்" அப்படின்னு சொல்லி போட்டு ஜங்குக்கு போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "ஏய் ஒரிஜினல் மச்சான் நான்டா. நான் தான்டா உங்க அக்காவ கல்யாணம் பண்ணியிருக்கேன் மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போயிட்டு அவங்க பண்றாரு. ஜின்னு வந்து நிக்கிறாரு. ஜின்ன பார்த்து, "அண்ணா ஹக் பண்ணலாமா?" "பண்ணிக்கலாமே, ஒண்ணும் பிரச்சனை இல்லையே" அப்படிங்கிறாரு. இப்போ வந்து சுகாவையும் ஜின்னது அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. "அப்பா அதான்டா ஜிமின் ஃபேஸ பாரேன்" அப்படின்னு சொல்லி இப்ப டே வந்து ஃபேஸ திருப்பி, "என்னடா?" "இல்லடா, நேத்தோட இன்னைக்கு ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவா இருக்கு. என்ன மச்சான்? ம்" அப்படிங்கிறாரு. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து பேய் அடிச்சுட்டு, "ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னடா இது தப்பா கேட்டேனா என்ன?" "தப்பாலாம் இல்லடா. சின்ன வயசுலேருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவதான் என் பொண்டாட்டி அவன் தான் என் பொண்டாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பானே, விடுவானாடா? லூசு மாதிரி கேள்வி கேட்குற." "டேய் ஜங்குக்கா, வேற என்னடா மச்சான்? நீ என்ன விடுவியா என்ன?" அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ணடிக்கிறாரு. ஐயோ! இவனுங்கள வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி வந்து அவர் பேசிட்டே இருக்காங்க. எல்லாம் ரெடியா? அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. அ எல்லாருமே போய் பார்க்குறாங்க. நீங்க அங்க உட்காந்துட்டே தான் அவங்க பேசுறது உங்க காதுல விழுகல. ஆனா வந்து அவங்க வந்து ஏதோ பேசிக்கிறாங்க. அது மட்டும் உங்களுக்கு தெரியுது. நீங்க மத்த கேர்ள்ஸ் எல்லாம் உட்காந்து அதே தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் வந்து உங்கள கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. "என்ன பையன் உன் ஹஸ்பண்டே பார்த்துட்டு இருக்கிற, ஃபேஸ்ல பாருயா எவ்ளோ க்ளோன்னு" அப்படின்னு சொல்லி, யாரு? நம்ம டேயோட ஒய்ஃப் தான். அப்படியே புடிச்சு புடிச்சு ஆட்டுது. "ஏய் கைய எட்றி." "இல்ல ஃபேஸ்ல பார்த்தோம் அதான்." கைய எட்றி" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கைய தட்டி விட்டுருங்க அப்படியே. இப்பதான் வந்து கூப்ட்டுருப்பாங்க. எல்லாருமே வாசல்ல எட்டி பார்க்குறாங்க. என்னன்னு சொன்னா வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அப்படியே கூப்பிடுறாங்க. எல்லாருமே போய் அப்படியே லைனா உட்கார்றாங்க. எப்படின்னு சொன்னா வந்து, அம் அவங்கவங்க ஹஸ்பண்ட்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து அவங்க ஒய்ஃப்லாம். உங்க மாமா, அப்புறம் உங்க பெரியம்மா. அவங்க அவங்க ஹஸ்பண்ட் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி வந்து அவங்க உட்காந்துருக்காங்க. ஒன் சைடு வந்து ஜின்னு வந்து உட்காந்துருக்காரு. அவங்க பின்னாடி வந்து ஷா நிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து சுகா உட்காந்துருக்காரு. சுகாக்கு பின்னாடி வந்து ஷகுன் நிக்கிறான். இப்போ வந்து டேயோட ஒய்ஃபும் போய் நடுவுல உட்காரலான்னு போறாங்க. "ஏய் மச்சான், சேர்றா உன் பிளேஸ் தானே இது உட்காந்துக்க" அப்படி சொல்லி இப்போ டேயும் அவங்க ஒய்ஃபும் வந்து சைடுல போய் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக்கு அவர் எதுவுமே சொல்லல. அவரு பாட்டுக்கு லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு தலையாட்டிட்டு அவரு போய் அந்த பக்கம் சைடுல வந்து உட்காந்துக்கிறாரு. அதாவது ஃப்ரண்ட்ல. நடுவுல வந்து இப்போ நீங்களும் ஜிம்மும் தான் நீங்க வந்து நிக்கிறீங்க. "வாடி, இங்கயா? ஆமாடி வாடி" அப்படி சொல்லிட்டு போய் கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. போய் நீங்க போய் அப்படியே உட்காந்துக்கீங்க. இப்ப என்னன்னு சொன்னா வந்து, உங்க பையன வந்து அ அவன வந்து நீங்க உங்க மடியில வச்சுருக்கீங்க. அ ஜேஹோப்போட பொண்ணு வந்து ஜிமின பார்த்து பார்த்து தாவுது. அப்போ வந்து "குர்ரி நான் வச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் வந்து இப்போ வந்து சுகாக்கு பக்கத்துல தான் சேர் போட்டு அவரு உட்காந்துருப்பாரு. அவங்களுக்கு பின்னாடி தான் வந்து ஆருஷி வந்து நிக்கிறா. குடு குழந்தைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜிமின் வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. ஷாவோட குழந்தை அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பேத்துக்கும் பேக் சைடுல வந்து அப்படியே அழகா நிக்குது. குட்டி பாப்பாவாட்டம். இப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கலாமா? எல்லாரும் வந்துட்டீங்களா? எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் அப்படியே ரெடியா இருக்காங்க. இப்போ வந்து ஜிமின் வந்து உங்களுடைய கைய வந்து பிடிக்கிறாரு. நீங்க திரும்பி பார்க்குறீங்க. அங்க பாரு அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்னன்னு சொன்னா, ஏஞ்சல் பாப்பா இருக்குல்ல, அது போய் இப்போ வந்து ஜிமின் மடியில இருக்கிற ஆருஷியோட குழந்தைய போய் அப்படியே கைய பிடிக்குது. அந்த குழந்தை டக்குன்னு திரும்பி வந்து
யோஜன் பாப்பாவை பார்த்து யோஜன் பாப்பா வந்து அங்க பாரு அப்படின்னு வந்து சொல்லுது. அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்து ஜிம்மின் செஞ்சிருவது எல்லாருமே பார்த்து இருப்பாங்க. இப்போ என்னன்னு சொன்னா அந்த யோஜன் பாப்பாவும் அதே மாதிரி தான் செய்யுது. எல்லாருமே அங்க சிரிக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க போட்டோ எடுக்கிறாங்க. இதே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஷராங்கி. நிஜமான காதல்தான் நிலையா